ஸோ அந்த சாங் நிறைய பேருக்கு தெரியல. நான் சொல்லுவேன், எனக்கு யார்கிட்டயாவது சொல்லுவேன் எனக்கு இந்த சாங் பிடிக்கும்னு. நிறைய பேருக்கு தெரியல. ஆனா எனக்கு எனக்கு அந்த சாங் பிடிச்ச ரொம்ப சாங்கே பிடிக்கும். வேற அதுல. எது? அட என்ன என்ன தேடி வருவாங்கல. வந்து சொல்ல வார்த்தை பத்தலன்னு சொல்லும்போது அப்படியே ஐயோ இப்படி ஒரு பையன் இருக்கணும் லவ் பண்றதுக்கு. அப்படி ஒரு லிட்ரலி ஹில் பி லைக், எனக்கு என்ன சொல்றது, அந்த பாட்டு சொல்லும் போதே ஆமா ரொம்ப மேடா இருப்பாரு. ஆமா அப்படி ஒரு பையன் வந்து இங்க இந்த காலத்துல எங்கெங்க இருக்காங்க? நான் இருக்கேங்க. ஐயோ அப்புறம் என்ன? எங்க இருக்காங்க? Hardly you முன்னாடியே can இருக்காரு, find. நீங்க எங்க இருக்காருன்னு கேட்டு இருக்கீங்க. கம்ஸ் டு மூவி மெசேஞ்சர்ல வந்து ஸோ ஆடியன்ஸ் வந்து படம் பார்க்க வராங்க. ஸோ என்ன எக்ஸ்பெக்டேஷனில் வரலாம், என்ன டேக்அவே எடுத்துகிட்டு போகலாம்? இட்ஸ் ஃபைனல் கொஸ்டின் ஃபார் மீ. ஸோ இப்போ நிறைய கைண்ட் ஆஃப் நீங்கள் லவ் மூவிஸ் பார்த்துருப்பீங்க. இப்போ நம்ம வாரணமாயிரம் பேசுகிறோம், வாரணமாயிரம்லாம் வேறு. ஸோ இப்போ அந்த மாதிரி வந்துட்டு இப்போ ஒவ்வொரு காலகட்டத்துலேயும் ஒரு லவ் ஸ்டோரி இருக்கும் இல்லையா? இதில் வந்து சார் வந்துட்டு யோசிக்க முடியாத ஒரு லவ் ஸ்டோரி பண்ணியிருக்காரு. யாராலையும் இதை வந்துட்டு இப்படிலாம் லவ் பண்ண முடியுமா, இப்படிலாம் இருக்க முடியுமா அப்படின்ற மாதிரி ஒரு லவ் ஸ்டோரி இருக்குது. அது இந்த ஜென்சி பசங்களுக்கும் ஸோ எல்லாருக்குமே வந்துட்டு கனெக்ட் ஆகுற மாதிரி ஒரு படமாக தான் இது இருக்கும். தென் இந்த படம் பார்த்ததுக்கப்புறம் நம்ம கூட இருக்கவங்கள எவ்வளோ நல்லா பார்த்துக்கணும். ஸோ யாரையுமே அலட்சியப்படுத்தக்கூடாது, யார் கால்ஸையும் அலட்சியப்படுத்தக்கூடாது, கூட இருக்கவங்கள நல்லா பார்த்துக்கணும் அப்படின்னு தோணும். புதுசாக ஒரு கதை பார்த்தோம், புதுசாக ஒரு லவ் ஸ்டோரி பார்த்தோம் அப்படின்ற ஒரு ஒன்று இருக்கும்.